ராஜபாளையம் வந்த மத்திய அமைச்சர் அர்ஜுன்லால் மேக்வால் விசைத்தறியாளர்களின் கோரிக்கை குறித்து கேட்டறிந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்திற்கு வருகை தந்த மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன்லால் மேக்வால் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சிவகாமிபுரம் பகுதியில் பாரத பிரதமரின் முத்ரா திட்டத்தின் கீழ் பயனடைந்த விசைத்தறி நெசவாளர்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது நெசவாளர்கள் தங்களுக்கு உரிய கூலி மற்றும் அரசின் சார்பில் வழங்கப்படும் மானிய கடன் கிடைப்பதில்லை எனவும் தாங்கள் தயாரிக்கும் நெசவு பொருட்களுக்கு 5% GST வரி விதித்துள்ளதை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மத்திய அமைச்சரிடம் வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அர்ஜுன்லால் மேக்வால் நெசவாளர்களின் கோரிக்கை குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த மத்திய மாநில அரசுகளின் அதிகாரிகளுக்கு பரிந்துரை செய்வதாக உறுதியளித்தார். அருப்புக்கோட்டையில் 105 பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் வேலை உத்தரவை வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் கலைஞர் கனவு இல்ல திட்ட பயனாளிகளுக்கு வேலை உத்தரவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு 100 பயனாளிகளுக்கு பணி உத்தரவை வழங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தமிழ்நாட்டில் குடிசைகள் இருக்கக்கூடாது என்ற கலைஞரின் கனவை முதலமைச்சர் MK ஸ்டாலின் நிறைவேற்றுவதாக தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுத்திய திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து எடுத்துரைத்த அவர், முதலமைச்சர் ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சராக்க அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நடிகர் விஜயின் தாவேகா கட்சி முழுமையான அரசியல் கட்சியாக மாறவில்லை, ரசிகர் மன்றம் போலதான் உள்ளது என தஞ்சாவூரில் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் விமர்சித்துள்ளார். தஞ்சாவூரில் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுக முன்பு இருந்த ஆளுமையில் இல்லை என்றும், அதிமுக எந்த முடிவு எடுப்பது என்றாலும் டெல்லிக்கு சென்று பாஜகவை சந்திக்க வேண்டி உள்ளது என்றும் விமர்சித்த அவர், நடிகர் விஜயின் தாவேகா கட்சி முழுமையான அரசியல் கட்சியாக மாறவில்லை, ரசிகர் மன்றம் போலதான் செயல்பட்டு கொண்டுள்ளது என கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து நடிகர் விஜயின் ரசிகர் கூட்டம் ஆதரவு கூட்டமாக மாறலாம், ஆனால் வாக்கு சீட்டுகளாக மாறுமா என்பது கேள்விக்குறிதான் என தெரிவித்த அவர், முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்தை இணைத்தது தமிழக முதலமைச்சரின் சாதுரியம் என பெருமை பேசினார். ஆனா இது ஒரு அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன். இது இன்னும் ஒரு முழுமையான அரசியல் கட்சியாக என் பார்வையில இன்னும் விஜயோடைய அரசியல் கட்சி மாறினதாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது இன்னும் ஒரு ரசிகர் மன்றம் போலதான் நடக்கிறது. அதற்கு ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் எல்லாம் கிடையாது. ஒரு அமைப்பிலையும் ஒரு மாவட்டத்திலையும் ஒரு மாவட்ட தலைவரோ மாவட்ட செயலாளரோ அவருடைய கட்டுப்பாட்டுல செயல்படுக கூண்டுகின்ற அமைப்பெல்லாம் அவருக்கு கிடையாது. கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, அது இல்லை. ஒரு பெரிய ஒரு ரசிகர் மன்றமாக இருக்கு. அவருக்கு ஒரு பெரிய நடிகர் அவரு, அதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். அந்த நடிகருக்கு ஒரு பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, அதையும் நான் ஏத்துக்கிறேன். அந்த ரசிகர் கூட்டமே ஒரு ஆதரவு கூட்டமா மாறலாம், அந்த ஆதரவு கூட்டம் ஒரு வாக்குகளாகவும் மாறலாம். ஆனா அந்த வாக்குகளே சீட்டுகளாக மாறுமான்னு கேட்டீங்கன்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. திமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் ஒரு மாநிலங்களவை சீட் வழங்கப்பட்டுள்ளதாக தேமுதிக பொருளாளர் சுதீஷ் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்காக அதிமுக பாஜகவிடம் பேச்சுவார்த்தை நடத்திய தேமுதிக மாநிலங்களவை சீட்டிற்கு அதிமுக மறுப்பு தெரிவிக்கவே திமுகவுடனும் பேச்சை தொடர்ந்தது. இதனைத் தொடர்ந்து February 19 அன்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்து இந்த கூட்டணியை உறுதி செய்தார். மேலும் தொண்டர்களின் விருப்பப்படியும் மறைந்த தலைவர் விஜயகாந்தின் விருப்பத்தை நிறைவேற்றவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரேமலதா தெரிவித்தார். இந்நிலையில் தேமுதிக தரப்பில் ஒரு மாநிலங்களவை சீட்டும் இரட்டை இலக்க எண்ணிக்கையிலான சட்டமன்ற தொகுதிகளும் கோரப்பட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திமுக ஒரு மாநிலங்களவை இடத்தை தேமுதிகவிற்கு ஒதுக்கிய நிலையில் தேமுதிக தரப்பில் யார் போட்டியிடுவார் என்பதை கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவிப்பார் என பொருளாளர் சுதீஷ் தெரிவித்துள்ளார். இப்போ தேமுகவில் தேமுதிகவுக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்று வேட்பாளர் அறிவிப்பார். அதுக்கப்புறம் நாமினேஷன் இது நடைபெறும். அது எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் நாளை அறிவிப்பார்.
ராஜ்யசபா மட்டும் தான் பேசப்பட்டதா இல்ல தொகுதி? அதனால் எல்லாம் பேசப்பட்டது. இப்போ முதல்ல வந்து இப்போ ராஜ்யசபா பேசி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து எத்தனை சட்டமன்ற தொகுதி எந்தெந்த தொகுதி என்று பின்னாடி ஒரு வாரத்தில் அடுத்த கட்டத்தில் பேசப்படும். தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சியை கொடுப்போம் என்ற வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவில்லை என்று நெல்லையில் மத்திய நீதி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை பாஜக அலுவலகத்தில் கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய நீதி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மத்திய அமைச்சர், பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் சிறந்த ஆட்சி நடைபெறுவதாகவும் தமிழ்நாட்டில் சிறந்த ஆட்சியை கொடுப்போம் என்ற வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவில்லை என்றும் மாறாக ஊழலோடு போட்டி போட்டுக் கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக அளவில் மண்டல வாரியாக தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாடு நடத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில் நடைபெற்ற குற்ற சம்பவங்கள் குறித்து எடுத்துரைத்த அவர், மதுக்கடை மூலம் மட்டும் 40,000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். டாஸ்மாக்ல மட்டும் 40,000 கோடி ரூபாய் ஊழல். டாஸ்மாக்ல மட்டும் 40,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்க. பிறகு கான்ட்ராக்ட் உடையில மட்டும் 1000 கோடி ரூபாய். டிரான்ஸ்பர் போஸ்டிங் 352 கோடி ரூபாய். ஒட்டுமொத்தமாக 40,000 கோடி ரூபாய், 40,000 crores spent by the DMK government. 40,000 crores. இதெல்லாம் யாருடைய ஆட்சியில? வேற எதுக்கு வேற ஆட்சி மத்தியில் ஒண்ணுமே தரல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.